வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. நம்ம யூடியூப் சேனலில் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஆனால் செல்ஃபோனில் இருக்கிற நார்மல் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதில் நமக்கு ஃபுல் சுதந்திரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கேமரா செல்ஃபோன் கேமராலேருந்து மேக்ஸிமம் எப்படி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று இருக்குது, ஐஃபோன் ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோனுக்கு அது சாம்சங் Note 3 தான் இருக்கு என்கிட்ட. அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஆண்ட்ராய்ட் ஃபோனு. ஐஃபோன் 8 Plus இருக்குது. ஐஃபோனுக்கு வந்து ப்ரோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து கேமரா FV5 லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொன்னாங்க. அது பேரே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைட்டுன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, ப்ரோன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. ப்ரோங்கிறது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணும், லைட்டுங்கிறது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஆனால் லைட்டில் வந்து சில விஷயங்களை யூஸ் பண்ண முடியாது, அது ப்ரோவில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ப்ரோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்பை வச்சுக்கிட்டு இந்த கேமராலேருந்து எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ கண்ட்ரோல்ஸ் நமக்கு கிடைக்குது, இது நிஜமாகவே ஃபோட்டோகிராஃபிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம். ஆப் ஸோ ப்ரோ கேம் அப்படிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஐஃபோனில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லென்ஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இப்போதைக்கு வைட் ஆங்கிள் எடுத்து வச்சுக்கிறேன் நான். அந்த இப்போ ஐஃபோன் கேமராவில் 2 லென்ஸ் இருக்கிறதுனால அது மேலே இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. எனக்கு ராவில் வேணுமா இல்லை டிப் ஃபைலாக வேணுமா இல்லை HDR வேணுமா அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கலாம் நான். ஓகேங்களா? எக்ஸ்போஷர் ப்ராக்கெட்டிங்லாம் இப்போதைக்கு ஒன்றா பார்த்துட்டு வரும். இப்போதைக்கு நான் ராவில் வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு ரா ஃபைல் வேணுனாக்கா இது ஒரு நல்ல ஆப்ஷன், இது ரா எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு HDR ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். HDRல வந்துட்டு இப்போது இது ஒரு நல்ல டைனாமிக் ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு சீன் அப்படிங்கிறதுனால இதை சும்மா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ரால் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ரால் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீனுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடு அதுவே மாறிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 1/120 வந்துருச்சா. இப்போ அதேமாதிரி மேலே எடுத்துகிட்டு போக வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது தான் ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ISO வேணும்னா ISO வந்து நீங்கள் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம். ஜாஸ்தி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜீப்ராஸ் வந்து காட்டும், உங்களுக்கு எந்த இடத்துல ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, இந்த இடத்துல அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறத. நான் இப்போதைக்கு பேஸ் ISOலேயே கொண்டு போய்க்கிறேன் நான். பேஸ் ISOவில் வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு. அதே மாதிரி ஒயிட் பேலன்ஸ் மாத்திரம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு ஆட்டோ ஒயிட் பேலன்ஸில் இருக்குது. எனக்கு அது வேண்டாம், நான் வந்து டெம்பரேச்சர் நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் லாக்கு, இது வந்து நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் பீக்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அழகாக பீக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆரோ மார்க் அழுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ஸ்பைரல் வேணும்னா கோல்டன் ஸ்பைரல், இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்கள் காம்பன்சேஷன் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைட்லைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லோ ஷட்டருக்கு போவோமா, ஸ்லோ ஷட்டரில் எப்படி எடுக்குதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ஸ்லோ ஷட்டரில் வந்து நான் எத்தனை 30 செகண்டுக்கா இல்லை ஒரு 8 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து பெருசாக ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், 8 செகண்டுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கேமராவை பேன் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் கேமராவை லைட்டாக நகர்த்துறேன் நான். எப்படி இப்போ நார்மல் ஃபோட்டோஸ்க்கே வருவோம் நம்ம. 3D அதெல்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நார்மல் ஃபோட்டோவே வருவோம் நம்ம. ஓகேங்களா? ஃபோட்டோ வந்தாச்சு. இப்போ ரா ஃபைல்லையும் எடுத்தாச்சு. ரா ஃபைல் எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம எடிட்டிங்கை பார்க்க வேண்டியது தான். மேலே இந்த இடத்துல செட்டுங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ். அதுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மல் செட்டிங்ஸ் தாங்க. இது நீங்கள் ஒன்றா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அது. ஸோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஜீப்ரா எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, ஜீப்ரா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதுவே கோடு போட்டு காட்டும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்டோகிராம் வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி HDR சேவ் ஒரிஜினல் ஓகே அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஃபால்ட் ஃபார்மேட் அதெல்லாம் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஃபால்ட் ஃபார்மேட்டில் வந்து HEICங்கிறது இன்னுமே ஒரு பெட்டர் ஃபார்மேட் இது ஐஃபோனுக்கு. ஸோ அதை போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனுவல் ஃபோக்கஸிங் பீக்கிங் ஆனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் தான். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை டிஃபால்ட் உங்கள் ஆப் இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணதும். இப்போ இதில் ஒவ்வொரு செட்டிங்ஸாக மாற்றிட்டே வருவோம். நமக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல ப்ரோக்ராம் மோடா இல்லை வந்து இது ஷட்டர் மோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஷட்டர் மோடில் வந்து நீங்கள் 1 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஓகே.
நெக்ஸ்ட்டு பிக்சருக்குள்ளே வாங்க. அதில் ப்ராக்கெட்டிங் இருக்குது, டைமர் இருக்குது, டைமர் ஆஃப் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் ஹெல்ட் மோட் இருக்குது, அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, இது பார்க்கணும். இது டேப் டு டேக் ஃபோட்டோ. இதை வந்து தொட்டிங்கனாலே ஃபோட்டோ எடுத்துடும். அது நமக்கு இப்போ வேண்டாது, இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ ஒயிட் பேலன்ஸுக்கு வருவோம். AWB அப்படிங்கிறது ஆட்டோ ஒயிட் பேலன்ஸு. எனக்கு வந்து என் கேமராவே என்னோட சீனை பார்த்துட்டு அதுவே வந்து ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்குது. நான் இப்போ வந்து அதை க்ளவுடின்னு மாற்றுறேன். க்ளவுடின்னு மாற்றினீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும். அதேமாதிரி டே லைட், இப்போ என்னோடது சீன் வந்து டே லைட் சீனுங்கிறதுனால டே லைட்லேயே வச்சுக்கலாம் நம்ம. இதே நான் வந்து இப்போ இன்கேண்டசன்ட் டங்ஸ்டனுக்கு போனேன் அப்படின்னாக்கா ஃபுல்லாக ப்ளூ கலர் ஆகிடும் அது. அதே மாதிரி இப்போ வந்து பழைய மாதிரி நான் டே லைட்டுக்கே வச்சுக்கிறேன். அது டே லைட்டில் வச்சுட்டு இப்போதைக்கு என்னோட ஒயிட் பேலன்ஸில் மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா நான் ஒயிட் பேலன்ஸை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எந்த பக்கம் கேமராவை நான் பேன் பண்ணாலும் எனக்கு ஒயிட் பேலன்ஸ் மாறாது, அதே ஒயிட் பேலன்ஸில் தான் மெயின்டைன் ஆகும். அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மேக்ரோ வேணுமா இல்லை போர்ட்ரேட் மோட் வேணுமா, ஃபேஸ் டிடெக்ஷனோட போர்ட்ரேட் மோட் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் இப்போதைக்கு ஆட்டோலேயே இருக்கட்டும், ஏன்னா அது ஒரு லேண்ட்ஸ்கேப் தான். அது இல்லை லேண்ட்ஸ்கேப்புக்கு தனியாக இருக்கான்னு பார்த்துருவோம். இன்ஃபினிட்டி ஃபோக்கஸும் வேண்டாம், இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் தப்பாக போய்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஏஎஃப்லேயே வச்சுப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு முக்கியமானது மீட்டரிங் மோடு. மீட்டரிங் மோடுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா மேட்ரிக்ஸ் மீட்டரிங் இருக்குது, சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பாட் மீட்டரிங் இருக்குது. ஸோ ஸ்பாட் மீட்டரிங்னாக்கா இந்த க்ரீன் கலர் சர்க்கிளில் இருக்கிற சீனில் என்ன இருக்கோ அதோட வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சீன் வந்து வெளிச்சம் ஜாஸ்தி கம்மி ஆகும். இப்போ நான் ஷேடோ சைடுன்னு எழுதிட்டு போகிறேன், சீன் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. இப்போ நான் வானத்து பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா சீன் நல்லா இருட்டாயிடும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் மேட்ரிக்ஸ்லேயே வச்சுக்கிறேன். நான் மேட்ரிக்ஸில் வச்சுட்டு இப்போ ஐஎஸ்ஓ வரேன். ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோவில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீனுக்கு தகுந்த மாதிரி ஐஎஸ்ஓ மாறிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நான் ஐஎஸ்ஓ வந்து 100 பேஸ் ஐஎஸ்ஓ இது தான் நம்ம கேமராவோடது, அதனால இது வந்து 100லேயே வச்சுக்கிறேன் நான். அப்புறம் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். நீங்கள் ப்ளஸில் போனீங்கன்னாக்கா பிரைட் ஆகும், மைனஸில் போனீங்கன்னாக்கா இருட்டு ஆகும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து கேமரா கொடுக்குற மீட்டரிங் வந்து சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இது இந்த சேஞ்சஸ் இருந்தால் போகிறோம், இதுக்கு மேலே பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருவோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து ரெடியாக வச்சிரும் அது நம்ம. சரி, இப்போ வந்து ப்ரோக்ராம் மோட்லேருந்து ஷட்டர் மோடுக்கு மாற்றுவோம். ஷட்டரை வந்து நான் ஒரு 5 செகண்டுக்கு எக்ஸ்போஷரை ஜாஸ்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஃபோட்டோ. இப்போது 5 செகண்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போது மோஷன் பிளர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 5 செகண்டுக்கு ஷட்டரை ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கு. சரி, இப்போ இதில் ப்ராக்கெட்டிங் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது பிக்சர் மோடுக்கு போகிறேன் நான். பிக்சர் மோடில் போய் ப்ராக்கெட்டிங் போயிடுறேன். ப்ராக்கெட்டிங்கில் வந்து எனக்கு 3 ஃபோட்டோ இல்லை 5 ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறேன். 5 ஃபோட்டோ ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் எடுப்போமா? சரி, ஒரு ஸ்டாப் இல்லை, 5 ஃபோட்டோவில் ஒரு ஸ்டாப் வராது. ஸோ 3 ஃபோட்டோ எடுப்போம், ஒரு ஸ்டாப் டிஃப்ரென்ஸில் 3 ஃபோட்டோ எனக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அதே சீன் எடுப்போம். இது ஒரு நல்ல டைனமிக் ரேஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கிற சீனுங்கிறதுனால இதை வச்சு எடுப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து 3 ஃபோட்டோ எடுக்கும் நம்ம ஆப்பு. அதே மாதிரி செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஹிஸ்டோகிராமை கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஹிஸ்டோகிராமில் வந்து இப்போதைக்கு லூமினன்ஸ் மாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில நேரங்களில். வெறும் லூமினன்ஸ் மாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம. உங்களோட ஹிஸ்டோகிராமும் இங்கே ரெடி ஆகிடும். ஸோ ஹிஸ்டோகிராம் சீன் மாற உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியோட பேசிக்ஸ் அட்லீஸ்ட் கற்றுக்கிறதுக்கு நிஜமாவே ஒரு நல்ல ஆப் தான் சொல்லுவேன். அது ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஆப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 ஆப் தான் இல்லை, நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் கொட்டி கிடக்கு. ஐஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஆப் தான் வேணும்னு அவசியம் இல்லை. வேறு எந்த ஆப்பாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது நல்ல ஆப் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறோம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் 1 லட்சத்துக்கு. அதுக்கப்புறம் 2 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் 3 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போகிறோம்.